அவுதுல்லாஹி ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன மீட்பு போர் 694வது நாளை எட்டி இருக்கிறது. அந்த நாளில் என்னென்ன நடந்தது என்பதை வைகர விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம், பாருங்கள். இதில் மிக முக்கியமான, அதில் இடம்பெற முடியாத சில தகவல்களை தருகிறோம். இன்றைக்கு திங்கட்கிழமை உலகம் முழுவதும் உள்ள பத்திரிகையாளர்கள் அத்தனை பேரும் ஒரு பெரிய கேம்பெயின் எகென்ஸ்ட் மீடியா அசாசினேஷன், அதாவது ஊடகத்தில் இருந்த தொழிலாளர்களை, ஊடகவியலாளர்களை இஸ்ரேலிய இராணுவம் கொலை செய்ததற்கு எதிராக ஒரு பெரிய பிரச்சாரத்தை இன்று முழுவதும் மேற்கொள்கிறார்கள். இனி காசாவுக்குள்ளால உண்மையான ரிப்போர்ட்டர்ஸை நீ அனுப்பணும், ஏன் அனுப்ப மாட்டேங்கிறங்கிறது அவர்களோட அறிக்கையில் மிக முக்கியமான பகுதி. ஹீப்ரு மீடியா இந்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் நேற்று ஒரு தினம் கொண்டிருங்க, 248 பேர் இது வரைக்கும் ஷஹீதாகி இருக்கிறார்கள். அப்போ இதை ஆர்கனைஸ் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீப்ரு மீடியா ஒவ்வொரு பத்திரிகையாளனையும் இந்த போராளிகளுக்கினுடைய கையாளுன்னு பிரச்சாரம் பண்ணதான் மிக முக்கியமான காரணம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது குறித்த அவர்களுடைய அறிக்கை பத்திரிகை துறைக்கு ரொம்ப முக்கியங்கிறதுனால நம்ம பத்திரிகை துறையை அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். வைகர வெளிச்சத்தில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம், அதை பாருங்கள். அந்த ராய்டர்ஸ் இதில் உள்ள அந்த சீதுங்கிற அந்த சகோதரியை ரிசைன் பண்ணையில் இருந்து மீடியாவுக்குள்ளால் ஒரு பெரிய அவேர்னஸ் இஸ்ரேலுக்கு எதிராக ஏற்பட்டு இருக்கிறது. அந்த ஊடகங்கள் நின்று ஒரு பெரிய வேலை நிறுத்தத்தை செய்கின்றன. அடுத்தால ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம், சிரியா இப்போது இங்கே இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐ ஜூலானியோட ஆட்கள் ஈராக்கு உள்ளால போகிறாங்களோ அமெரிக்காவின் உத்தரவை ஏற்று. அப்போ இவங்க ஈராக்கில் இருந்தாலும் சிரியாவில் இருந்தாலும் ஆட்சி கையில் கிடச்சாச்சு, அது பிறவாத மரணங்களை நிறுத்தி இருக்கலாம், முஸ்லீம்களை கொலை செய்கிறாங்க. இப்போது ஈராக்கில் அங்கே ஒரு படம் ரெடியாக இருக்கு. அவங்க இவங்களை சையதுல் சோதா பிரிகேடுனே ஒன்று இருக்குது இவர்களுக்கு எதிராக. அங்கே போய் குழப்பம் பண்ணணும். ஏன்னா அங்கே இருந்து அமெரிக்க படைகள் வெளியே போயிட்டு அமெரிக்கா இனிமே ஐஎஸ்ஐஎஸை விட்டு அங்கே பிரச்சனை பண்ணி ஈராக் கவர்மெண்ட்டு எங்களுக்கு ஹெல்ப் வேணும்னு அமெரிக்காவை கேட்டு அமெரிக்கா உள்ளே கூப்பிடணுங்கிறது திட்டம். இதில் ஒரு சின்ன வரலாற்று சம்பவம். இமாம் ஹஸ்னுல் பன்னா ஷஹீத் அவர்கள் தான் முஸ்லீம் பிரதர்ஹுட் என்ற முஸ்லீம் சகோதரத்துவம் என்ற அமைப்பை தொடங்கினார்கள். இஹ்வான் அல் முஸ்லிமின் என்கிற இயக்கம். அவரை ஷஹீதாக்கிட்டு நாசர் நான் கிலாஃபத்தை கொண்டு வருவேன்னு சொன்னான். அப்போ எகிப்தினுடைய ஆட்சியாளராக இருந்த நாசர் அரசாங்க காரில் போய் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் தான் ஹசன் பன்னாவை ஷஹீதாக்கினது. அதுக்கு பிறகு அவன் அங்கே ஒரு டேமேஜ் கண்ட்ரோலாக, அதாவது தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை சரிகட்டு கொள்வதற்காக மாணவர்களை சந்தித்து பேசிகிட்டு இருந்தான் ஒவ்வொரு யூனிவர்சிட்டியாக போய் எகிப்தில். அப்போது ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு சகோதரி கேட்டால், நீ கிலாஃபத்தை கொண்டு வருவாங்கிறத எங்களால் நம்ப முடியாது. ஏன்னா ஒரு பெரிய கூட்டம் மார்க்க அறிஞர்களை கொலை செய்த ஒருவனால், ஒரு கூட்டம் முஸ்லீம்களை கொலை செய்த ஒருவனால், மிகப்பெரிய தலைவர்கள் ஹசனுல் பன்னா அவர்களை தலை செய்த ஒருவன் கிலாஃபத்தை கொண்டு வருவான் என்று சொன்னால் நாங்கள் நம்ப மாட்டோம்னு சொல்லிச்சு. அதுதான் நம்ம அப்படியே இந்த கிலாஃபத்து மூமெண்ட் நடத்துகிறனால இவனுக்கு சொல்லணும். முஸ்லீம்களை கொண்டு விட்டு முஸ்லீம்களுக்கு மேலே கிலாஃபத்தை கொண்டு வருவாங்களாம். அது என்னன்னே தெரியல. 1453 வீழ்ந்து போன கிலாஃபத்து மீண்டும் வெற்றி மீண்டும் நிலைநிறுத்தப்படும் போது இஸ்லாமிய வரலாற்றில் 1453, இன்னைக்கு 2025 இருக்கோம், 53 என்ன நடந்ததுன்னு சொன்னால், 1453 என்ன நடந்ததுன்னு சொன்னால், துருக்கி உதுமானிய கிலாஃபத்து அங்கே நிலைநிறுத்தப்படுவதற்கு முதல் காரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்களித்த கான்ஸ்டாண்டினோப்பிள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தானதுக்கு 700 ஆண்டுகளுக்கு பிறகு வெற்றி கொள்ளப்பட்டது. அப்போ சொன்னாங்க, அவங்க மதீனா பள்ளிவாசல் இருந்து வரும்போது, ரசூல்லா இந்த கான்ஸ்டாண்டினோப்பிள், கிற்கில், இந்த ரோம் இதில் எது முதல்ல வெற்றி கொள்ளப்படும்னு கேட்டாங்க. அது கான்ஸ்டாண்டினோப்பிள் தான் சொன்னாங்க. அதில் இருந்தே ட்ரை பண்ணி கடைசியில் கிலாஃபத்து மீண்டும் நிலைநாட்டப்பட்டது. முலிக்கியத்துக்கு பிறகு, மன்னராட்சிகளுக்கு பிறகு நிலைநிறுத்தப்பட்டது 1453. அது கான்ஸ்டாண்டினோபிள் என்ற இடத்தை வெற்றி கொள்ளப்பட்டது. இந்த கான்ஸ்டாண்டினோபிளை பற்றி தான் நெப்போலியன் சொன்னால், இந்த உலகத்தை ஆளுவதற்கு ஒரு மையப்புள்ளி வேண்டுமென்றால் கான்ஸ்டாண்டினோபிள். அதுதான் இப்போ இஸ்தான்புல். 1453, இன்னைக்கு 2025. இது வரைக்கும் அது இஸ்தான்புல் தான். நேற்றும் இஸ்தான்புல்ல மிகப்பெரிய ஒரு போராட்டம் காசா மக்களுக்காக நடந்திருக்கிறது. ஆக இது போன்ற வெற்றிகள் தான்
இஸ்லாத்து கிலாஃபத்தை கொண்டு வர முடியுமே தவிர ரசூலுல்லாஹ் கடைசியில் கிலாஃபத்து வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுபோல் முஸ்லீம்களை கொலை செய்பவர்களால் வராது. அது போன்ற தவறான எண்ணங்களிலிருந்து வெளியே வர வேண்டும். நாம் இந்த அமைப்பு வந்த உடனேயே யூசுப் கர்லாவினுடைய ஃபத்வா இது மையப்படுத்தி வைகரை வெளிச்சத்தில் தெளிவாக ஒரு கட்டுரை போட்டோம். அதில் எந்த ஒரு வரி கூட இன்னைக்கு வரைக்கும் பொய்யாகவில்லை. இப்பொழுதும் நாங்கள் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்கிறதை சிலுவை போர் 2.0ங்கிற பேரில் ஜான் ஃபெப்பர் எழுதினதை வச்சு சீரியலாக போட்டுக்கிட்டு இருக்கோம். அதை படியுங்கள். பல பழைய வரலாற்று தகவல்கள் உங்களுக்கு தெரியும். ஒன்று மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், வரலாற்றை தெரியாத ஒரு சமுதாயம் இன்னொரு வரலாறை படைக்க முடியாது. இணைந்திருங்கள். வாகிர் தவான் அல்ஹம்துலில்லாஹ்.